பெங்களூருவில் இருசக்கர வாகன மின்சார வாகனம் விற்பனை செய்யும் கடையில் திடீரென தீ பற்றியிருக்கிறது. கடைக்குள் ஊழியர் ஒருவர் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வாசு. வணக்கம் வாசு, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். அதாவது பெங்களூருவில் உள்ள ராஜாஜி நகர் அடுத்துள்ள ராஜ்குமார் சாலையில் மின்சார இருசக்கர விற்பனை நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மின்சார இருசக்கர வாகனத்தை இயங்கிக் கொண்டு வரும் நிலையில் சற்று முன் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது மலமளவென தீப்பிடித்து ஷோரூம் முழுவதும் எரிந்து நாசமாகின. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனாலும் கூட 20 வயதான பிரியா புரன்ஸ் என்ற ஒரு பெண்மணி உள்ளே சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த பெண்மணியானது பிரியா விற்பனை அதிகாரியாக அந்த ஷோரூமில் பணியாற்றி வந்துள்ளதும் தற்போது தெரிய வந்துள்ளது. 2 வாகனத்தின் மூலம் வந்த தீயணைப்பு துறையினர் அரை மணி நேரமாக போராடி தீயை அணைக்க முயற்சித்து வருகின்றனர். ஆனாலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட முடியவில்லை. தற்போது வரை போலீசார் முதல் கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது என்று முதல் கட்ட விசாரணையில் கூறுகின்றனர்.